Stronger in Christ, rooted in Christ. This is the life in Christ. உறுதியாய் வேரூன்றி கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை ஜீவனுள்ள வாழ்க்கையாயிருக்கிறது. Psalms 37:23 says, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். The steps of a good man are ordered by the Lord, and he delights in his way. Who is a good man? In whose ways God delights? யார் நல்ல மனிதர்? 2 Corinthians 5:21. Jesus took all our sins, punishments, so that we would be blameless and good. நாம் நல்லவர்களாய் நம்முடைய சுய செய்கையினாலே அல்ல, இயேசு நம்முடைய பாவங்களையும் பாவங்களின் பரிகாரத்தையும் சுமந்து செய்து முடித்ததினால் நம்மை நல்லவர்களாய் மாற்றுகிறார். நாம் நம்முடைய நற்செயல்களால் நல்லவர்களாய் உலகத்தில் இருக்க முடியாது. ஏனென்றால் பல காரியங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறது. There are so many unseen things, spiritual battles, generational curses, இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது. So நமக்கு தெரியாத unseen விஷயத்தை, unknown காரியங்களை, தெரியாத பார்க்க முடியாத ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற காரியங்களை எல்லாம் இயேசு செய்து முடித்தார். அவர் எனக்காக எல்லாவற்றை செய்து முடித்து என்னை நீதிமானாய் நல்லவனாய் மாற்றி இருக்கிறார் என்று யார் நம்புகிறோமோ அவர்கள் நல்லவர்கள், பிதாவினுடைய பார்வைக்கு முன்பதாக நீதிமான்கள். We are righteous if we believe in the one who finished everything on the cross. Just believe. அவரை நம்பினால் போதும். Stay strong in the Lord. God will order all your steps. நீங்க இன்றையிலிருந்து எடுக்கிற எல்லா நடைகளையும் முயற்சிகளையும் அவர் உறுதிப்படுத்துவார். ஏனென்றால் நீங்கள் அவருக்கு முன்பதாக நல்லவர்கள், அவருடைய இரத்தத்தினால் நல்லவர்கள். உங்கள் வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். He delights in your way as you are seen good and righteous before Father God. Father, thank you for your wonderful word. All that we do, let it prosper. Every step we take, Lord, make it firm and help us to see success. செய்கிற எல்லாவற்றை வாய்க்கச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.